மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு வைகோ மதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கடுமையாக விமர்சித்து அவர் தன்னிச்சையாக அவர் குடும்பத்தினரோடு கலந்து பேசி மக்கள் நல கூட்டணியோடு உடன்பாடு வைப்பதாக 23ஆம் தேதி அறிவித்தது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. கட்சியில் தொண்டர்களையோ கட்சிக்காரர்களையோ மதிக்காமல் அவர்களிடம் கருத்துக்கள் கேட்காமல் தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். நேர்காணலில் வந்தவர்கள் பலரும் இடமும் திமுகவோடு கூட்டணி வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு திடீரென்று 23ஆம் தேதி காலை 8 மணிக்கு கோயம்பேடு அலுவலகத்துக்கு வர சொல்லி இந்த மாதிரி கூட்டணி முடிவு என்று சொன்னது எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது என்றும் அதனை தொடர்ந்து மிக கடுமையான விமர்சனங்கள். தற்கொலை முடிவென்று இன்னொருவர் சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லி அதற்கு பிறகு நாங்கள் கட்சியை விட்டு விலகவில்லை என்கிறார். நாங்கள் தான் தேமுதிக என்கிறார். இது எனக்கு வரலாறு திரும்புவதைப் போல 2006ஆம் ஆண்டு சம்பவங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. நேற்றைக்கு நான் விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்று கோவில்பட்டியிலே கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த போது நான் வெளியே மாலையில் சமன் அனுப்பும் போது நீங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்ற முடிவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியினர் என்னை சந்தித்து இது பற்றி கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், 2006ஆம் ஆண்டு சிறையில் இருக்கிற போது என்னை இருமுறை அண்ணன் கலைஞர் பார்த்தார். பிறகு கோர்ட்ல வந்து காத்து கிடந்தார். ஒரு நாள் 3 மணி நேரம் ஏசி இல்லாத அந்த கோர்ட்ல ஜாமீனில் நான் வெளிவர வேண்டும் என்பதற்காக வந்து காத்திருந்தார். அவர் வற்புறுத்தினால்தான் நான் பிள்ளைக்கு ஜாமீனுக்கு நான் மனு போட்டேன். பிரச்சாரத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொன்னார். இதுல என்னவென்றால் நான் சிறையில் இருக்கும் போதே எனக்கு தெரியாமல் எங்களுக்கு 2 தொகுதிகளில் 2 வேட்பாளரை அறிவித்தார். எல் கணேசனையும் செஞ்சி ராமச்சந்திரனையும் நான் மாலை பத்திரிகையில் தான் சிறையில் தெரிந்து கொள்கிறேன். 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அது ஒதுக்கப்பட்டது பிறகு 2 நாள் கழிச்சு துரைமுருகனும் ஸ்டாலினும் வந்து என்னை பார்த்துட்டு வந்த பிறகு திண்டிவனத்தில் இல்ல திருச்சியில் எல் கணேசனும் வந்தவாசி தொகுதி தானே, வந்தவாசி தொகுதியில் செஞ்சி ராமச்சந்திரனும் அறிவித்த போது இந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலாளரா கலைஞர் பொதுச் செயலாளர் சந்தேகம் வந்தது. அப்புறம் ஏற்கனவே ஜெயலலிதாவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற கலைஞர் 2 தடவை என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு கொடுமையை செஞ்சிட்டாரே, நான் வெளியில யார்கிட்ட சொல்ல முடியும்? அதற்கு பிறகு துரைமுருகனையும் ஸ்டாலினையும் அனுப்பினார். 4 தொகுதிக்கு உடன்பாடு ஏற்படுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் துரைமுருகன்கிட்டையும் ஸ்டாலின்ட்டையும் சொன்னேன், 6 தொகுதிக்கு குறையாம நாங்கள் நிற்க விரும்புகிறோம். ஏற்கனவே பழைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 5 இடத்துல போட்டி போட்டிருக்கிறோம். அதனால் 6 இடம் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். மறுநாள் இவ்வளவு சொல்லியிருக்கிற எல் கணேசனையும் செஞ்சி ராமச்சந்திரனையும் கூப்பிட்டு 4 தொகுதிக்கு கையெழுத்து வாங்கிட்டார். 4 தொகுதிக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. கட்சியின் அவைத்தலைவர் என்னை நெஞ்சில குத்துற மாதிரி இருந்தது. கட்சிக்கு பொதுச் செயலாளர் நான், அவைத்தலைவர் அழைத்து உனக்கு வந்து திருச்சி சீட்டு கேட்டையில் உனக்கு திருச்சி சீட்டு கொடுக்குறேன் என்று கையெழுத்து போட்டு விட்டார்கள். நான் 14ஆம் தேதி பிணையில விடுதலை ஆகி வந்த வேலூர் ஜெயிலில் இருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு நாங்கள் வரும்போது 25,000 பேர் இருக்காங்க வேலூர்ல என்னை வரவேற்றவங்க. ஒவ்வொரு ஊர்லையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள். பல்லாவரத்தில் கடல் மாதிரி மக்கள். நான் ஓப்பன் வேன்ல மேலே இருந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே வரேன். ஃபோன் வருது, ஆற்காடு வீராசாமி ஃபோன் பண்றாரு. 7:30 மணிக்குள்ள வந்தா தான் அறிவாலயத்தில் பார்க்க முடியும். கலைஞர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு மக்கள் வரவேற்பு அவர்களுக்கு சகிக்கலை. 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு உடனே
அவசரமாக நான் வந்து அண்ணா சமாதியில் மாலை வச்சுட்டு தாயகத்துக்குள்ளே வந்து எல்லாரையும் நான் பிறகு வந்து பார்க்குறேன். அவ்வளவு பேர் 1.25 வருஷமாக ஜெயிலில் இருந்தவன் அங்கே போனேன் அறிவாலயத்துக்கு. அன்றைக்கு என்னை பற்றி ஒரு நல்ல கவிதை எழுதியிருந்தார். வீரன் தீரன் சூரன் அவர் போல வழக்கம் போல் எழுதுவார்.